ரயில்வே ஸ்டேஷன்ல டீ விக்கிற பையன் ஏதோ வித்தியாசமா தெரியுதேன்னு சொல்லிட்டு அந்த ட்ராக்க பாக்குறான். பாத்துட்டு இருந்த அந்த சின்ன பையனுக்கு திடீர்னு ஒரு ஷாக்கு. அந்த இடத்த பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆகி சில மாதிரி நிக்கிறான். அதே மாதிரி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு 3-4 பேரும் அந்த திசையை பார்த்து ரொம்பவே பயந்த மாதிரி எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்படி அந்த திசையில இருந்து யாருதான் வர்றா, ட்ரெயின் தான் வருதா, ட்ரெயின் வந்தாலும் எதுக்கு இவங்க இப்படி பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த சைடு திரும்பி பார்த்தா அப்பதான் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ஒரு சின்ன பொண்ணு நடந்து வர்றா. ஸ்கூல் யூனிஃபார்ம்ல பொண்ணு தானே நடந்து வர்றான்னு பார்த்தா கடைசியில அவ கையில இருந்ததை பார்த்தவனே தான் இவங்க எல்லாருமே பயந்து நின்று இருக்காங்க. அப்படி அவ கையில என்னதான் இருந்துச்சுன்னு பார்த்தா ஒரு லேடியோட தலைய அவ முடிய புடிச்சு கையில தலைய மட்டும் தூக்கிக்கிட்டு ஒரு அகோரமா வந்துகிட்டு இருந்தா. இத பார்த்துதான் எல்லாரும் பயந்து சில மாதிரி அந்த திசையை பார்த்து நின்னுட்டு இருந்திருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் தலைய போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டர் டேபிள்ல வைக்கிறா. அப்பதான் ஒரு 2-3 பேர் பேசிக்கிறாங்க. இந்த ராதா திருப்பதிய கொலை பண்ணி ஒரு 3-4 மாசம் தான் ஆச்சு, அதுக்குள்ள இப்படி இவளுக்கு ஒரு நிலைமையா அப்படின்னு பேசிக்கிறாங்க. யாரு இந்த ராதா, இந்த பொண்ணு கொண்டு வந்த தலை யாரோடது, இந்த பொண்ணு யாரு, யார பத்தி இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி போய் பார்த்தாதான் தெரியும். 4 மாசத்துக்கு முன்னாடி அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் இந்த மூவியோட டைட்டில் போடுறாங்க உதலா 2 அப்படின்னு. உதலாங்கிறது ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி திருப்பதின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன பண்றான்னா புதுசா யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகுதோ அந்த பொண்ணுங்களை எல்லாம் கடத்திட்டு போய் ரேப் பண்ணி கொல்றதுதான் இவனோட வேலையா இருந்திருக்கு. இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போன போலீஸோட போலீஸ்க்கும் அப்பதான் கல்யாணம் ஆகுது. அந்த கல்யாணம் முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் நைட் அப்போ அந்த பொண்ணையும் போலீஸோட வைஃபையும் இந்த திருப்பதிங்கிறவன் கடத்திட்டு போய் ரேப் பண்றான். இது எப்படியும் அவனுடைய வைஃபான ராதாவுக்கு தெரிஞ்சிருது. இத தெரிஞ்சுக்கிட்ட ராதா அவளை தன்னுடைய புருஷனான திருப்பதிய மண்வெட்டிய வச்சு ஒரே வெட்டி தலைய துண்டா எடுத்துறா. இதுதான் இந்த உதலா மூவியினுடைய முதல் பாகமா அமைஞ்சிருக்குது. இந்த 2வது பாகத்துல என்ன கதை அப்படின்னா, திருப்பதி அதாவது தன்னுடைய கணவருடைய தலைய வெட்டி எடுத்துட்டு இவன் நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சரண்டர் ஆயிடுறா. இந்த மாதிரி என்னுடைய கணவன் தான் எல்லா தப்பையும் பண்ணா, அந்த ஊர்ல நடந்துட்டு இருந்த ரேப் அண்ட் மர்டருக்கு என் புருஷன் தான் காரணம், அதனால நான் அவனை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஜெயிலுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் தான் இந்த கிராமத்துல பல அமானுஷ்யமான சம்பவங்கள்லாம் நடக்குது. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவனுடைய தலையை துண்டிச்சதுக்கு அப்புறம் இவனுடைய பாடி போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி ஊருக்கு கொண்டு போறாங்க. ஊருக்கு கொண்டு போனா அந்த டெட் பாடியை எடுக்கிறதுக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. தன்னுடைய ரொம்ப நெருக்கமான நண்பன், தம்பி, அப்புறம் அவங்க குடும்பம் மட்டும்தான் இருக்காங்க. வேற யாரும் அந்த டெட் பாடியை எடுக்கிறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. அதே போல அந்த மாதிரியான நிலைமை இருக்கும்போது அந்த அவனுடைய ஆவி ஆன்மா ஊர்க்காரங்கள்ட்ட எல்லாத்திட்டையும் கெஞ்சுற மாதிரியும், நான் ஏதோ தப்பு செஞ்சுட்டேன், என்னைய மன்னிச்சிருங்க, என்னுடைய உடலை சரியானபடி அடக்கம் பண்ணுங்க, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரியும் இவங்க எல்லாருமே இவன் உயிரோட இருந்தபோது பண்ண கொடூரத்துக்கு தப்புக்கு எல்லாத்துக்குமே இவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவனுடைய டெட் பாடியை எடுக்க வர மாட்டேங்கிறாங்க. அவங்க அண்ணன், தம்பி, ஃப்ரெண்ட்ஸு, அம்மா, தங்கச்சி எல்லாருமே ரொம்பவே எல்லாத்துக்காலையும் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, தயவு செய்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே வரல. கடைசியில என்ன ஆகுறதுன்னா, தன்னுடைய தம்பியும் உற்ற நண்பனான ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் 2 பேருமே அவனுடைய டெட் பாடியை எடுத்துக்கிட்டு போய் நல்லடக்கம் பண்ணிடுறாங்க. இதுக்கு அந்த திருப்பதியோட ஆவி, இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே ஆகணும்டா, இதுக்கெல்லாம் நான் ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கொடூரமா இருக்கு. இந்த தப்பு பண்ணது மட்டும் இல்லாம இந்த ஊர்க்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, இவனுக்கு சாவல கூட நிம்மதி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய டெட் பாடியை எடுத்துட்டு போய் ஒரு ஆலமரத்துக்கு அடியில படுக்க வச்ச மாதிரி தானே புதைப்பாங்க. ஆனா இவனுடைய சமாதிய அப்படியே நின்னுகிட்டு இருக்கிற மாதிரி புதைச்சு வச்சிடறாங்க. இது மாதிரி யாரும் செய்யக்கூடாது. ஆனா இவனுக்கு சாவல கூட நிம்மதி இருக்க கூடாதுன்னு அப்படி செய்யறாங்க. அதே நேரத்திலயும் அந்த திருப்பதியுடைய ஆன்மா ரொம்ப கெஞ்சுது, இப்படி எல்லாம் செய்யாதீங்க, இப்படிலாம் செஞ்சீங்கன்னா கடைசியில இதோடைய பின்விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டி இருக்கும், செய்யாதீங்க அப்படின்னு கெஞ்சுது. ஆனா இதை யாருமே கேட்காம அவனுடைய டெட் பாடியை நிக்க வச்ச மாதிரி புதைச்சிடுறாங்க. இவ்வளவு நாளா இந்த திருப்பதிக்கு பயந்துகிட்டு நம்ம ஊர்ல ஒரு நல்லது கெட்டது எதுவுமே செய்யல. சரி, நம்ம ஒரு கல்யாணம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல ஒரு திருமணத்தை ஏற்பாடு பண்றாங்க. நல்லபடியா கல்யாணமும் நடக்குது. நல்லபடியா திருமணம் நடந்து முடிஞ்சோடனே அன்னைக்கு நைட்டு முதலிரவுக்காக அந்த மணமக்களை வாழ்த்துறதுக்காண்டி ஐயர் அந்த வீட்டுக்கு வர்றாரு. அந்த ஆலமரத்துக்கு அடியில ஒரு 4 பேரு உட்கார்ந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு
சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஐயரை கூப்பிடுறாங்க. ஐயோ ஐயரை இங்க வாயா, ஒரு கை போட்டு போவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த 4 பேத்துல ஒருத்தன் என்ன சொல்றான்னா, ஐயோ ஐயரே, நீ எங்கயா போய் ஆசீர்வாதம் பண்ண போற? அந்த பொண்ணும் நானும் சின்ன பிள்ளையில இருந்தே ஒன்னா விளையாண்டோம், எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தோம். கடைசியில எனக்கு தான் அந்த பொண்ணு கிடைக்கும்னு சொல்லி பார்த்தா கடைசியில எங்க இருந்தோ ஒருத்தன் வந்து அந்த பொண்ணை தட்டி பறிச்சுட்டு போயிட்டான். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த செத்து போனான் இல்லையா திருப்பதியோட ஆவி என்னுடைய உடம்புல பூந்துருச்சுன்னு போய் சொல்லி நான் அவளை வந்து ரேப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கோன்னே ஐயர் சொல்றான், ஏன்டா தேவையில்லாத வேலை பாக்குறோம், உங்களுக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னு நான் வந்தேன் பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும், நான் போறேன்டா என் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போதுதான் கரெக்டா அந்த திருப்பதியினுடைய சமாதி கிட்ட போகும்போது, அந்த இடத்த தாண்டி போகும்போது அந்த கரையில இருந்த முள்ளு வந்து ஐயருடைய காலில் குத்திடுது. குத்தினோடனே ஐயர் காலில இருந்து ரத்தம் அந்த திருப்பதியினுடைய சமாதி மேல விழுந்துருது. அந்த ரத்தம் பட்டோடனே திருப்பதியினுடைய ஆன்மா வந்து இந்த ஐயருடைய காலில் புகுந்தோடனே இவன் அப்படியே வேற மாதிரி மாறிடுறான். ஐயரு நேரா கிளம்பி அந்த மணமக்களுடைய வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனோடனே அந்த மணமக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துடுறாரு. இந்த கிளம்பின ஐயர் கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரும் தூங்கிடுறாங்க. தூங்குனதுக்கு அப்புறம் நேரா வந்து இந்த மணமக்கள் 2 பேரும் தனியா இருக்கும்போது கதவை தட்டுறான். யாரா கதவை தட்டுறது இந்த நேரத்துல அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா இந்த ஐயர் நிக்கிறான். இந்த ஐயரை பார்த்தானே, ஐயோ இந்நேரத்துல உனக்கு இங்க என்னையா வேலை, கிளம்பியா அப்படிங்கும் போதே சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த மாப்பிள்ளைய கழுத்திலேயே கடிச்சு கொன்னுறான். அந்த பொண்ணையும் ரேப் பண்ணி அந்த இடத்துலயே கொன்னுறான். அடுத்த நாள் காலையில தான் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு விஷயம் தெரியுது. விஷயம் தெரிஞ்சு போலீஸ்லாம் வந்து விசாரிக்கும் போது அந்த கைரேகையெல்லாம் செக் பண்ணும்போது ஐயருடைய கைரேகை தான் இருக்கு அப்படிங்கவும் உடனே அந்த ஐயரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு போனோடனே அப்பதான் அந்த ஐயர் சொல்றான், இல்ல அந்த 4 பேர் உட்காந்து அங்க நான் தண்ணி அடிச்சிட்டு இருந்தானுங்க, அவனுங்க தான் சொல்லிட்டு இருந்தானுங்க இந்த மாதிரி திருப்பதியோட ஆவி வந்து எங்க உடம்புல பூந்துருச்சுன்னு, என் உடம்புல பூந்துருச்சுன்னு சொல்லி நான் வந்து போய் அவளை ரேப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் தான் அதெல்லாம் செஞ்சிருப்பான், இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லவுமே உடனே அந்த 4 பேத்தையுமே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி 5 பேத்தையும் வெளுன்னு வெளுக்குறாங்க. கடைசியில அந்த 4 பேரும் எந்த தப்பும் செய்யல. அந்த 4 பேர்த்தோட கைரேகை அந்த பொண்ணு உடம்புலயோ அல்லது வீட்லயோ இல்ல, அதனால அவங்க எந்த தப்பும் செய்யலன்னு சொல்லிட்டு அவங்க இந்த 4 பேத்தையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த ஐயரை மட்டும் பிடிச்சு வச்சுக்கிறாங்க. ஐயர் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காரு. ஏற்கனவே இப்பதான் முதல் முறையா ஒரு திருமணம் செஞ்சோம், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுன்னு அந்த குடும்பம் ரொம்பவே துக்கத்துல இருக்கு. இருந்தா அவன் திருப்பதி தான் இல்லல்ல, அவனுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இந்த ஐயர் தான் ஏதோ செஞ்சுட்டான், இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஊருடைய தலைவர் முக்கியஸ்தர்னு கூட வச்சுக்கலாம், அவருடைய பொண்ணு இப்போ திருமணம் வந்து நிச்சயம் பண்றாங்க. நிச்சயம் பண்ணோடனே ஒரு டீ கடையில போய் எல்லாத்துக்குமே பத்திரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. பத்திரிக்கை வைக்கும் போது அங்க ஒரு பாயும் இருக்காரு. பாய் கிட்ட போய் இந்தப்பா என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வச்சிருக்கேன், கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பாய் சொல்றான், வேணாம் இந்த கல்யாணத்தை வைக்காதீங்க, நிறுத்துங்க, அந்த திருப்பதியுடைய ஆவி வந்து திரும்ப வந்துருச்சு. ஏன்னா ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு இப்ப உயிரோட இல்ல, அவன் என்ன பண்ணானோ அதே மாதிரியான ஒரு இதுதான் இருக்கு, அதனால நீங்க கல்யாணத்தை வைக்க வேணாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லுவாரு. ஆனா வந்து அந்த முக்கியஸ்தர் வந்து கேட்க மாட்டான். ஐயோ நீ என்னையா சொல்லிட்டு இருக்கான், அவன் இது பண்ணது ஏதோ குடும்ப பிரச்சனையில அந்த ஐயர் தான் ஏதோ பண்ணிட்டான், திருப்பதியோட ஆவியம் இல்ல ஒன்னும் இல்ல, அதனால இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, ஏதோ பழக்க தோஷத்துக்கு பத்திரிக்கை வச்சா வர்றேன்னா வா, வராட்டி இருந்துக்கோ, நீ வரல நீங்க யாரும் அழுவ போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்கியஸ்தர் வந்து அந்த பாய் கிட்ட சொல்லிடுறான். இந்த பாய் எவ்வளவு சொல்லியும் அந்த திருமணத்தை வந்து அவங்க நிறுத்தல. கண்டினியூஸா அந்த வேலையை ஆரம்பிச்சு கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிருது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த சாப்பிட்டுட்டு மொய் வைக்கும் போது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு இல்லையா, இறந்து போனால அந்த பொண்ணோட அப்பா வந்து இந்த கல்யாணத்துக்கு வர்றாங்க. வந்துட்டு மொய் வைக்கிறாங்க. மொய் வைக்கும் போது கொஞ்சம் நக்கலா கிண்டலா அந்த மொய் எழுதுறவங்க வந்து பேசுறாங்க. ஏன்டா மொய் எவ்வளவு வச்சனா அதை எழுதுறா, ஏன்டா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு பேசவும் அது வாக்குவாதமா மாறிடுது. உடனே அந்த பொண்ணோட, அதாவது பொண்ணோட அப்பா சொல்றான், பாடுறா இன்னைக்கு அந்த திருப்பதி வந்து உன் பொண்ணை என்ன பண்றான்னு பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிடுறான். போட உனக்கு வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஒரு கை கலப்பு மாதிரி ஆயிடுது. உடனே பொண்ணோட அப்பா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இந்த டிராக்டர்ல எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு அந்த மணமக்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்றாங்க. எங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோளக்காட்டுக்குள்ள
மேல ஒரு உத்தரம் மாதிரி போட்டு டாப்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட் வந்து காட்டுக்குள்ள, அதாவது அந்த சோள காட்டுக்கு நடுவுல யாரும் இல்லாத இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் நைட் வந்து ரெடி பண்றாங்க. கரெக்டா மணமக்கள் 2 பேரும் தனிமையில பேசிட்டு இருக்கும் போது இந்த அப்பா, அதாவது பொண்ணோட அப்பா வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு நேரா அந்த திருப்பதியை புதைச்ச ஆலமரத்துக்கிட்ட போறான். போகும்போது அவனுக்கு இயற்கை அழைக்கவும் சரி அப்படியே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த திருப்பதியை புதைச்ச இடத்துலயே போய் உச்சா போறான். உச்சா போயிட்டு நீ இந்த நேரத்துல இருந்திருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும் தெரியுமாடா, இந்நேரம் அவன் கதையே வேற மாதிரி ஆயிருக்கும். நீ இல்லதுங்கிறது எனக்கு ஒரு சைடுல வருத்தமா இருந்தாலும் நிம்மதியா இருந்தாலும் இப்ப நீ இல்லங்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல கிடந்த ஒரு முள்ளு வந்து அப்போ அந்த முதல் பொண்ணோட அப்பங்கால குத்திருது. இப்பயும் இவருடைய ரத்தம் திருப்பதியினுடைய பொதுச்ச இடத்துல படவும் திருப்பதியினுடைய ஆன்மா இவன் ரூபத்திலையும் ஏறிடுது. வேகமா அந்த திருப்பதியினுடைய ஆவி என்ன பண்ணுதுன்னா டிராக்டர் எடுத்துக்கிட்டு அப்படியே வீலிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு வேகமா அந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற சோளக்காட்டுக்குள்ள போறான். சோளக்காட்டுக்குள்ள போய் மணமக்களை சண்டை போடுறான். சண்டை போடும்போது அந்த பையனை வந்து அடிச்சதுல அவன் கீழே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஆனா அவன் சாகலை. ஆனா இந்த பொண்ணுடைய வாயில் சோளக்கருதை குத்தி அப்படியே இவன் ரேப் பண்ணி எரிச்சு கொண்டாடுறான். மறுநாள் காலையில தான் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியுது. உடனே இங்க என்ன நடக்குதுன்னா திரும்பவும் இங்க போலீஸ் வராங்க. போலீஸ் வந்தானே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஊரோட முக்கியஸ்தர் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஏற்கனவே நாள் வந்து உன் பொண்ணுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் நைட் நடக்குதுன்னு பாக்குறேன்டா அப்படி இப்படின்னு மிரட்டிட்டு போனா, அவன் தான் என் பொண்ணை இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லவும் போலீஸ் வந்து இந்த முக்கியஸ்தரை வந்து சண்டை போட்ட, அதாவது பொண்ணுடைய அப்பாவை வந்து போலீஸ் புடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த அப்பா வந்து எவ்வளவோ சொல்றாங்க, நான் என்னதான் பேசினா இவளும் என்னுடைய பொண்ணு மாதிரிதான், இவளை நான் போய் அப்படி செய்வேனா, நிச்சயமா நான் செய்யல, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சுறான் கதர். இவங்க யாருமே கேட்கல. ஒரு கட்டத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த சாமியாரை இந்த பொண்ணுடைய அப்பாவையும் மரத்துல கட்டி வச்சு ரொம்ப அடின்னு அடிக்கிறாங்க. இவங்க எவ்வளவோ கெஞ்சுறாங்க, இப்படி எங்களை நம்பலைன்னா நாங்க என்ன பண்றது, வேணா எங்களை நம்புறதுக்காண்டி நாங்க வேணா இந்த இடத்துலயே நாங்க சூசைட் பண்ணிக்கிறோம், நாங்க வந்து எங்க பொண்ணு மாதிரி நினைச்சோம் 2 பேத்தையும், நாங்க அப்படி பண்ணவே கிடையாது அப்படின்னு எவ்வளவோ சொல்லி அழுகுறாங்க. இப்படி அடிச்சிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணுங்களோட அம்மா வந்து, அதாவது பொண்ணு இறந்தவங்களோட அம்மா வந்து அந்த ஐயர், 2வது பொண்ணோட அம்மா அந்த முக்கியஸ்தரையும் வந்து பேசுவாங்க. என்னைக்காவது உங்களை நாங்க வந்து மரியாதை குறைவா நடத்தி இருக்கோமா, எப்ப வந்தாலும் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம டீ கொடுக்காம அனுப்பி இருப்போமா, உங்களுக்கும் என் வீட்டுக்காருக்கும் நடுவுல என்னதான் கட்சி ரீதியா பல பிரச்சனை இருந்தாலும் உங்களை என் கூட பிறந்த அன்னை மாதிரி தானே நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்றாங்க. உடனே அவரும் சொல்றாரு, அம்மா இல்லம்மா, நான் என்னதான் அவன் பொண்ணுக்கு மாமான்னு சொல்லி இருந்தாலும் அவங்களும் என் பொண்ணுதான், நான் கோபத்துல எது பேசினாலும் என் பிள்ளைய போய் நான் அப்படி செய்வேனா, சத்தியமா நான் வந்து அப்படிலாம் நான் எதுவும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்கியஸ்தரும் ஐயரும் சொல்றாங்க. இதுக்கு மேல உங்களை நம்ப வைக்கணும்னா நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்துக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளும் போதுதான் கரெக்டா அந்த பாய் வந்துடுறாரு. வந்து நிறுத்துங்க, இது வந்து இவங்க செஞ்ச தப்பு கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் அந்த திருப்பதி தான் அப்படின்னு சொல்றாரு. என்ன செத்து போனவன் வந்தானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கான ஆதாரத்தை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல ஒரு கேபிள் டிவி ஆபரேட்டர் வந்து இருப்பாரு. அந்த கேபிள் டிவி ஆபரேட்டரோட பொண்ணுக்கு இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேய் பிடிச்சிருக்கும். எதையோ பார்த்து பயந்துருப்பா. மந்திரிக்க கூட்டிட்டு வருவாங்க. அப்பதான் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பாய் அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஊருக்குள்ள வந்து வசூல் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் போகும்போது பார்த்தா ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு டிவி ரெடி பண்ணி வச்சு அதுல போட்டு காமிக்கிறோம். அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த ஆலமரத்துக்கு அடியில ஒரு சுழல் மாதிரி கிளம்புனதும் அதுக்கப்புறம் அந்த ஊர் ஃபுல்லாவே ஒரு சைக்கிள் வந்து ஆளே இல்லாம தனியா ஊர் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சதையும் போட்டு காமிக்கிறாங்க. இத பார்த்தோன்னே ஊர் மக்கள் எல்லாருமே பயந்துருவாங்க. இப்பதான் எல்லாத்துக்குமே ரொம்ப பயம் வருது. ஐயோ இவன் செத்துட்டான்னு நினைச்சா ஆன்மாவா வந்து இப்ப எல்லாத்தோட உயிரையும் வாங்கிட்டு இருக்கானே, பத்தாவதுக்கு 2 பேத்த கொன்னுட்டான், பத்தாவது 2 பேத்து மேலையும் தப்பான ஒரு புகார் அளிச்சு இவங்களை கொலை பண்றதுக்கு வேற இது பண்ணிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த 2 பேத்தையுமே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இவனுடைய ஆன்மாவை அடக்கிறதுக்கு என்னதான் வழி, இதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம எல்லாருமே முழிச்சிட்டும் பயந்துகிட்டும் இருக்காங்க. இப்பதான் இந்த இஷ்யூ ரொம்ப பெருசாகி கடைசியில ஒரு ஹையர் ஆபீசர் வந்து இந்த ஊருக்குள்ள என்னதான் நடந்துட்டு இருக்கு, என்ன தொடர்ந்து கொலை நடந்துகிட்டே இருக்கு, நீங்க எல்லாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கிறீங்க, இதுக்கெல்லாம் என்னதான் முடியும், யாருதான் இந்த கொலையெல்லாம் செய்யறா அப்படின்னு கேட்கும்போது இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, இது எல்லாமே அந்த திருப்பதியோட வேலை தான், அவன் தான் ஆவியா இருந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறான், நீங்க இதுல தலையிடாதீங்கன்னு எவ்வளவோ சொல்லி எவன்டா செத்து போனவன் எவன்டா வந்து இங்க வந்து கொல்றான்னு சொல்லிட்டு இருக்கு, யாருக்கு அதுல பூசத்துற, இன்னைக்கு நான் இருந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். இல்ல ஊர் மக்கள் எவ்வளவோ சொல்றாங்க, இல்ல வேண்டாம் நீங்க வந்து தப்பு பண்றீங்க, நாங்க பாத்துக்கிறோம்,
நீங்க இங்க இருக்காதீங்க அப்படின்னு எவ்வளவு சொல்றாங்க. ஆனா இந்த போலீஸ்காரன் கேட்கவே இல்லை. கரெக்டா அந்த திருப்பதியோட சமாதி இருக்கிற இடத்துல ஒரு சேரை போட்டு உட்காந்துக்கலாம். சேர் போட்டு உட்காந்தது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஃபுல்லாவே நான் இருந்து பாக்குறேன், யாருதான் வரான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. கடைசியில நைட்டும் ஆகுது, பகல்ல ஒன்றும் நடக்கல. நைட் ஆகும்போது அங்க இருந்த துணைக்கு இருந்த கான்ஸ்டபிள் எல்லாத்தையும் அனுப்பிட்டு இந்த போலீஸ்காரர் மட்டும் உட்கார்ந்து இருக்கிறாரு. காலையில திரும்ப ரிட்டர்ன் வரும்போது டீ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பான் இன்ஸ்பெக்டர் வந்து கான்ஸ்டபிள் கிட்ட. சரின்னு காலையில அந்த கான்ஸ்டபிள் 2 பேரும் வந்து டீ வாங்கிட்டு வந்து இன்ஸ்பெக்டர் வந்து பாப்பாங்க. பார்க்கும்போது அவரு நேரா சேர்ல உட்கார்ந்துருக்க மாதிரிதான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டே தூங்குவாரு போல அப்படின்னு சொல்லிட்டு சார் சார்னு சொல்லி எழுப்புறாங்க. முதுக வந்து தட்டுறாங்க. தட்டும் போது கண்ணாடி மட்டும் உழுது. கண்ணாடியை கீழே விழுந்தோடனே பார்த்து ஒரு கண்ணு முழிச்ச மாதிரியே இருக்கும், இன்னொரு கண்ணு அப்படியே எரிஞ்சு போய் இருக்கும். இது என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு வாட்டி சார் அப்படின்னு கூப்பிடும்போது அப்படியே குப்பரிக்க விழுவான். குப்பரிக்க விழுந்து பார்த்தா அவனுடைய முதுகு ஃபுல்லா ஒண்ணுமே இருக்காது, அப்படியே எலும்பு மட்டும் அப்படியே செக்கச்செவேர்னு ரத்தத்தோட தெரியும். இதை பார்த்தோன்னே கான்ஸ்டபிள் 2 பேரும் பயந்து கத்தி அலற ஆரம்பிச்சிருவாங்க. சரி அப்படி நைட்டு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னா, இவன் நைட் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த சேர்ல உட்காந்து தம் அடிச்சிட்டு இருப்பான். தம் அடிச்சிட்டு இருக்கும்போது எவன்டா திருப்பதி, என்னமோ ஆவி வருதாமா கொல்லுதாமா, அப்படி எவன் வர்றான் நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா உட்காந்து தம் அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் பார்க்கும்போது திடீர்னு ஒரு சுழல் காத்து வேகமா மேல எழும்பும் போது திடீர்னு எங்க இருந்து வரும்னு தெரியல, ஒரு சைக்கிள் அவனை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும். என்னடா சைக்கிள் சுத்துதே அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு அவனுடைய காலை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஊர் ஃபுல்லா அந்த ஆலமரத்தை சுத்தியும் அந்த இன்ஸ்பெக்டரை தரன்னு இழுத்து ஒரு வழியா கொன்னு திரும்ப விடிய காலையில அதே மாதிரி எப்படி உட்கார்ந்துருந்தானோ அதே மாதிரியே உட்கார வச்சிரும். இப்படி இன்ஸ்பெக்டரையும் இந்த ஆத்மா வந்து கொன்னுருச்சு. இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு தெரியல, இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு பார்க்கும்போது சரி அவளுடைய திருப்பதியோடைய வைஃப் இருப்பால கொன்னால, அவளை வந்து போய் பார்ப்போம், இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குதான்னு சொல்லி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேடிட்டு போறாங்க. உடனே ராதா கிட்ட வராங்க. ராதா கிட்ட வந்து இந்த மாதிரி ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை நடக்குதுமா, நீ வந்தாதான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ண முடியும், அதனால நீ உடனே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன்டா ஊருக்குள்ள இவன் அழிச்சாட்டியம் தாங்க முடியலன்னு சொன்னதானே அவனை வெட்டி கொண்டுட்டு இப்ப நான் ஜெயில வந்து உட்கார்ந்து இருக்கேன், அவனுக்கு தண்டனை கொடுக்குறேன், அவனோட பணத்துக்கு தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லி இப்படி தேவையில்லாம வம்ப விலைக்கு வாங்கி வச்சிருக்கீங்களே, நான் என்ன பண்றது, இதுக்கு மேல எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, செத்தவனுக்கு இறுதி சடங்கையாவது உருப்படியா செய்து தொலைய வேண்டியதானே, ஏன்டா அப்படி உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டபடிக்கு திட்டு அழுதுறா. இதுக்கு என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே முடிவு எங்க அக்கா கிட்டதான் இருக்கு, நீங்க எங்க அக்காவை தேடி போங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே அவங்க சொல்றாங்க, உங்க அக்கா தான் சின்ன பிள்ளையிலேயே காணா போயிட்டு வீட்டை விட்டு ஓடி போய் காணா போயிட்டாங்களே, இப்ப போய் நாங்க எங்க போய் தேடுறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், ஆனா இப்ப எங்க அக்கா எங்க இருக்காங்கிறது எனக்கும் தெரியாது, ஆனா வருஷம் வருஷம் ஒரு இடத்துக்கு வருவாங்கிறது மட்டும் தெரியும், அது எங்க என்ன எப்படிங்கறத ஒரு பிளாஷ்பேக் சொல்ல போறா. இப்பதான் அந்த ராதா வந்து பிளாஷ்பேக்க சொல்றா. அதாவது இவளோட அக்காவும் ராதாவும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவங்களோட அப்பாவும் பாட்டியும் தான் இவங்க 2 பேர்த்தையும் நல்லபடியா வளர்த்து வருவாங்க. அந்த பாட்டிக்கு சிவன் மேல அவ்வளவு பிரியம், அதனால இவங்க 2 பேர்த்துக்கும் சிவன் கதைகள் சிவன் புராணங்கள் மாதிரி சிவனை பத்தியே எல்லாமே சொல்றதெல்லாம் அவங்க அக்காவுக்கு சிவனை ரொம்ப பிடிச்சு போயிடும். ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு எல்லாமே சிவன் தான், இனிமேட்டு எனக்கு இந்த இல்லற வாழ்க்கையெல்லாம் தேவையில்லை, இவங்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிவனை தேடி கைலாய மலைக்கு போயிடுறதா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. இவங்களும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா வருடம் அவங்களுடைய பாட்டியோட திதிக்கு ஒரு கோவிலுக்கு வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போறதா இவங்க அக்காவுக்கு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. அதனால தங்கச்சி என்ன சொல்றான்னா, அந்த கோவிலுக்கு போங்க, அந்த கோவில் இருக்க ஊருக்கு போங்க, இப்ப எங்க பாட்டியோடைய திதி வரப்போது, கண்டிப்பா எங்க அக்கா அந்த கோவிலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு, அதனால நீங்க அங்க போய் கேட்டீங்கன்னா விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு ஊர் மக்களும் அந்த ஊருக்கு போறாங்க. அந்த ஊருக்கு போய் அவங்களும் எவ்வளவோ பேத்துக்கிட்ட விசாரிக்கிறாங்க, டீ கடையில விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி பைரவிங்கிற நாகசாது வந்து வருஷம் வருஷம் உங்க ஊர்ல இருக்க கோவிலுக்கு வருவாங்களாமே, அவங்க இந்த வருஷம் எப்ப வருவாங்க, அவங்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அங்க இருக்க யாருக்குமே தெரியல அப்படி ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி. அப்ப இவங்க இப்படி விசாரிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஒரு சம்பவம் நடக்கு. என்ன அப்படின்னா, ஒரு கும்பல் வந்து அந்த ஊர்ல இருக்கிற பசுமாட்டு எல்லாத்தையுமே ஒரு வேன்ல ஏத்திக்கிட்டு
ஏத்திக்கிட்டு போறாங்க. வேன்ல பசுமாடெல்லாம் ஏத்திட்டு போனோடனே ஒரு மாட்டினுடைய கண்ணுக்குட்டி மட்டும் அவங்க அம்மா பசுவை தொடர்ந்து பின்தொடர்ந்து கீழே ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த வேன்ல இருந்தவனுங்க எல்லாரும் இது என்னடா இது பின்னாடியே வருதுன்னு சொல்லிட்டு அவங்க கையில இருந்த பாட்டில் எல்லாம் தூக்கி அந்த கண்ணுக்குட்டியை வந்து அடிக்கிறாங்க. ஆனாலும் அந்த கண்ணுக்குட்டி அதெல்லாம் பொருட்படுத்தாம அந்த வேனுக்கு பின்னாடியே அம்மா அம்மான்னு கத்திட்டு ஓடிட்டே வருது. ஒரு கட்டத்துல வேனை நிறுத்தும் போது அந்த தாய் பசு என்ன பண்ணுதுன்னா அந்த வேனை விட்டு குதிச்சு கண்ணுக்குட்டி கிட்ட வந்துருது. இந்த குதிச்சு வந்த மாதிரி அந்த வேன்ல இருந்த எல்லா பசுவுமே குதிச்சு வந்துருது வெளியில. இந்த பசங்க அதாவது இந்த ரவுடி பசங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த மாட்டெல்லாம் அடிச்சு திரும்ப வேன்ல ஏத்துறதுக்கு பாக்குறாங்க. அப்பதான் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கத்துறாங்க, ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்களேடா, பசுவை போய் இப்படி அடிக்கிறீங்களே, அது தாங்குமா, ஏன்டா இப்படி உங்க அநியாயம் தாங்க முடியாம இருக்கு, உங்களை எல்லாம் தட்டி கேட்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்பதான் தமனாவோட என்ட்ரி. இந்த பைரவி வேற யாரும் கிடையாது, தமனா தான். நம்ம பைரவினே வச்சுக்குவோம். அதாவது இந்த ராதாவோட அக்கா பேரு தான் பைரவி. குகைக்குள்ள தியானம் பண்ணிக்கிட்டு இருந்த பைரவி இப்ப வேகமா வந்து இந்த பசுவை காப்பாத்தி வேகமா பஞ்சு டைலாக்லாம் பேசுறாங்க. இந்த டைலாக்லாம் நம்மளால கேட்கவே முடியாது. சரி, அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுவோம். இப்ப வாங்க கதைக்கு போவோம். ஒரு வழியா ஃபைட்டிங்க சேசிங்க எல்லாம் பஞ்ச் டைலாக்கு எல்லாம் முடிஞ்சோடனே இப்ப இந்த ஊர் மக்கள் வந்து அதாவது ராதாவுடைய ஊர் மக்கள் வந்து பைரவிய வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. பைரவி கிட்ட வந்து ஊர்ல நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. நீங்க செஞ்ச தப்புக்கு நீங்க தான் அனுபவிக்கணும், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு பைரவி சொல்லிடுறாங்க. இது மட்டும் இல்லாம அவனுடைய தங்கச்சியான ராதாவும் ஜெயில தான் இருக்கிறா. அப்படிங்கவுமே அதுக்கு என்ன பண்ண முடியும், அவளுடைய கர்ம பலனுக்கு அவ அனுபவிக்கிறதா அனுபவிச்சுதான் ஆகணும், அதனால என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிடுறா. ஒரு வழியா ஊர் மக்கள் கெஞ்சி கூத்தாடி காலெல்லாம் உளுந்து, அம்மா எங்களை காப்பாத்துறதுக்கு உன்னால மட்டும்தான் முடியும், தயவு செய்து வாமா அப்படின்னு எப்படியோ பேசி பைரவிய வந்து ஊருக்கு வர வச்சிடறாங்க. ஊருக்கு வந்து காலடி எடுத்து வச்சோம். அந்த ஊர்ல இருக்க சீரியஸ்னஸ் வந்து பைரவிக்கு வந்து தெரிஞ்சிருது. சரி வாங்க அந்த சமாதி எங்க இருக்கு கூட்டிட்டு போய் காமிங்க அப்படின்னு சொன்னோனே ஊர் மக்களும் அந்த சமாதி கிட்ட வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த சமாதியை சுத்தி 4 மூலைக்கும் சிவலிங்கம், ஜடாமுடி, நவதானியம், கங்கையுடைய நீர் இதெல்லாம் வச்சு ஒரு மந்திரங்கள்லாம் ஓதி அந்த ஒரு கட்டு மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க. இந்த கட்டுக்குள்ள வேற யாருமே வரக்கூடாது. ஒருவேளை யாருடைய ரத்தமாவது இந்த சமாதியில பட்டுருச்சுன்னா திரும்ப அவனுக்கு வந்து சக்தி அதிகமாயிரும். அதனால ஊருக்கு அதாவது வீட்டுக்கு ஒருத்தவங்களா டெய்லியும் இந்த சமாதியை சுத்தி வந்து காவலுக்கு இருக்கணும், இங்க யாரும் வரக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஊர் மக்களும் அந்த சமாதி மட்டும் இல்லாம அதை சுத்தி கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு வேலி மாதிரி எடுத்து அதுக்குள்ள யாரும் வராம போவாம பாத்துக்கிறாங்க. மனிதர்களுடைய நிழல் கூட படக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்க தான் கவனமா பாத்துக்கணும். இப்ப வந்து சுக்லாபட்சம் நடைபெறுது. இன்னும் 15 நாள் வரைக்கும் யாருடைய நிழலோ யாருடைய ரத்தமோ இந்த சமாதியில படக்கூடாது. அந்த அளவுக்கு எல்லாரும் காவல் இருந்து எவ்வளவு பத்திரமா பார்க்க முடியுமோ பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்றோம். மனிதர்கள் மட்டும் கிடையாது, ஆடு மாடுகள் பறவைகள் கூட இந்த சுத்தி வரக்கூடாது, அந்த அளவுக்கு கவனமா பாத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஊரை விட்டு யாரும் வெளியவும் போக கூடாது, இந்த ஊருக்குள்ள புதுசா யாரும் வரவும் விடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறா. சரின்னு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாக்குறாங்க. அந்த 15 நாளுமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வீட்டுல இருக்கவங்க அதாவது அந்த ஊர்ல இருக்கவங்க வீட்டுக்கு ஒருத்தரா வந்து காவலுக்கும் இருக்காங்க. அப்பதான் அந்த பக்கத்தூர்ல இருக்கிற ஒரு டிவி சேனல் வச்சிருக்க ஒருத்தனுக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த ஊர்ல இருந்து ஒருத்தரையும் வெளியவும் பார்க்க முடியல, யாரும் அந்த ஊருக்குள்ளேயும் போற மாதிரி தெரியல. அந்த ஊருக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டில என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறானுங்க. பகல் நேரத்துல ட்ரோன் எல்லாம் விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த ஊருக்குள்ள போறானுங்க. போகும்போதுதான் என்ன நடக்குதுன்னா அந்த திருப்பதியோட சமாதி கிட்ட அந்த ட்ரோன் வந்து போகுது. அந்த ட்ரோன் வந்து என்ன ஆகுதுன்னா கரெக்டா அந்த திருப்பதியுடைய சமாதி கிட்ட போகும்போது திருப்பதி சமாதி மேலேயே விழுந்துருது. உடனே இவனுங்க வேக வேகமா அந்த ட்ரோனை எடுக்கிறதுக்கு ஓடுறானுங்க. அப்ப அந்த சமாதி கிட்ட காவலுக்கு இருந்தவனுங்க அதெல்லாம் முடியாது, இங்கெல்லாம் யாரும் உள்ள வரக்கூடாது, போங்கடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறானுங்க. ஐயோ அது 5 லட்சம் ரூபாய் ட்ரோனியா வேணுயா அப்படின்னு சொல்லவும் 5 லட்சம் ரூபாயாவும் உயிர் வேணுமா 5 லட்சம் ரூபாய் ட்ரோன் வேணுமாடா அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து பகல்ல போயிடுறானுங்க. ஆனா ரிட்டர்ன் நைட்ல வரும்போது அந்த ட்ரோனை எடுக்கிறதுக்காண்டி வரானுங்க. ட்ரோனை எடுக்கும் போதுதான் அதே மாதிரி ஒரு முள்ளு குத்தி அவனுடைய ரத்தம் அந்த சமாதியில பட்டுருது. அவனுடைய ரத்தம் அந்த சமாதியில படவுமே அந்த அவன் மேல வந்து அந்த திருப்பதியுடைய ஆவி வந்து உள்ள நுழைஞ்சிருது. உடனே திரும்பவும் இவன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஊரெல்லாம் பிரச்சனை கொடுக்கறதுக்கு கிளம்பிட்டான். அப்பதான் தமனுடைய இன்னொரு பிளாஷ்பேக் வந்து சொல்றாங்க. அதாவது பல ஜென்மங்களாவே தமனா வந்து அதாவது பைரவினே வச்சுக்கலாம், பைரவி வந்து சிவபெருமானுக்கு வந்து தவம் இருந்துட்டு
இருக்கா. கிட்டத்தட்ட இவளுடைய லட்சியம் என்னன்னா சிவனை பாக்குறது தான் இவளுடைய லட்சியமாவே இருக்கு. அதனால இவ வந்து 10 கோடி தடவை சிவநாமமான நமச்சிவாயாங்கிற 5 எழுத்து மந்திரம் 10 கோடி தடவை இவ சொல்லி முடிச்சுட்டானா சிவபெருமான் வந்து இவளுக்கு காட்சி அளிப்பாரு. அந்த வகையில இவ கிட்டத்தட்ட பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டா. ஆனா இவளுக்கு அதாவது பைரவிக்கு வந்து அவளுடைய முன்ஜென்ம கதைகள் எதுவுமே தெரியாது. சிவன் மேல உள்ள அதீத பக்தியின் காரணமாக சிவநாமத்தை மட்டும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த சந்தோஷமாக இருந்தாலும் சிவநாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கா. இவ இன்னும் எத்தனை வாட்டி அந்த சிவநாமத்தை சொல்லணுங்கிற மாதிரியும் கவுண்ட் வந்து இடையில இடையில வந்துட்டே இருக்கும். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த திருப்பதிக்கு வந்து அதீத சக்தி வந்துடும். ஏன்னா ஏற்கனவே இவன் வந்து இவங்களால பல சக்திகளை பெற்றிருப்பான். ஏன்னா இவனுக்கு முத உயிர் வந்தோடனே போய் நிறைய மந்திர தந்திரங்களை இவன் வந்து கத்து வச்சிருப்பான். எப்படி ஆவியா வர்றது, அதே மாதிரி பஞ்சபூதங்களை எப்படி அடக்குறது அப்படிங்கிற மாதிரியான மந்திரங்கள்லாம் கத்து வச்சிருப்பான். பத்தாவதுக்கு பைரவி வந்து இப்ப வந்து அடைச்சு வச்சிருந்தா இல்லையா, இதனால இன்னும் கோபமாகி பஞ்சபூதங்களான நீர் நெருப்பு எல்லாத்தையுமே இவனுடைய கண்ட்ரோலுக்கு இப்ப எடுத்துட்டான். இப்ப ரொம்பவே சக்தி பெற்று ரொம்பவே விகாரமாவும் ஆக்ரோஷமாவும் வந்து நிக்கிறான். இப்ப இந்த ஒதலா ஊரையே ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துடுறான். இந்த கோட்டை தாண்டி யாராவது வெளியே போனீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு பறவை வந்து அந்த கோட்டுக்குள்ள அந்த வட்டத்துக்குள்ள வரும்போது அப்படியே துண்டாகி செத்து விழுந்துருது. அதே மாதிரி இந்த கோட்டுக்கு வெளியில ஒரு டிராக்டர் வந்து போயிட்டு இருக்கும். அந்த டிராக்டர் டிரைவர் வந்து என்ன பண்ணுவானா, ஏதோ வித்தியாசமா நடக்குதுன்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த கோட்டை தாண்ட உள்ள வருவான். உள்ள வந்தோடனே அவனுடைய தலை அப்படியே 2ஆ துண்டாய் தலை தனியா முண்டு தனியா விழுந்துரும். அப்பதான் இந்த ஊர் மக்களுக்கு இவனுடைய ரொம்ப அதீத சக்தியும் இப்ப இருக்க சீரியஸ்னஸும் ரொம்பவே புரிஞ்சு ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பிரச்சனைனால ஊருக்குள்ள யாரும் வரவும் முடியல, போகவும் முடியல, மழையும் பெய்யல. ஏன்னா இந்த வட்டத்துக்குள்ள மழையும் வரல. என்ன பண்றதுனே தெரியல. எந்த ஒரு சாப்பாடா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஆரம்பத்துல ஒரு சின்ன பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு இல்லையா, அந்த பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. ஆனா அந்த கோட்டை தாண்டி இவளால போக முடியாது. அப்பதான் இந்த குழந்தை ரொம்ப நேரமா அழுது அந்த குழந்தைக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடும். எப்படியாவது டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் ஆகணுங்கிற நிலைமை வந்துடும். அப்பதான் அந்த பைரவி வந்து ஒரு பிளான் பண்றா. தன்னுடைய தங்கச்சியான ராதா கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, நீ போய் அந்த திருப்பதி வந்து டைவர்ட் பண்ணு, நான் வந்து இங்க இருந்தே நான் வந்து நமச்சிவாயா மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவன் வந்து சுத்தமா மயங்கிருவான், இந்த கண்ட்ரோல்ல இருந்து அவன் எடுக்கும்போது கரெக்ட், இந்த குழந்தைய தூக்கிட்டு அவங்க வந்து அந்த கோட்டை கிராஸ் பண்ணி வெளியில போயிடட்டும், அப்பதான் டாக்டர்கிட்ட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்றா. பைரவி சொன்னோடனே தங்கச்சியும் என்ன பண்றா, வேக வேகமா போய் குளிச்சுட்டு நல்லா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அவனுக்கு பிடிச்ச ஒரு கேரளா சாரி மாதிரி ஒரு சாண்டல் கலர் சாரி கட்டிட்டு அவன்கிட்ட போய் பேசுறா. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அந்த ஊருக்குள்ள வந்து மைக் செட்டு எல்லாமே ரெடி பண்ணி கோயில்ல உட்காந்து அவ மந்திரமும் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஊர் மக்கள் கரெக்டா அந்த இவன் வந்து டைவர்ட் ஆகுற டைமை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை அந்த கோட்டுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு போறதுக்கு இந்த ராதா போய் தன்னுடைய புருஷனான திருப்பதிட்ட பேசுறான். ஏன்டா அப்படிலாம் இருக்கிற, உன்னைய வந்து நான் எவ்வளவு விரும்பினேன், நீ இப்படி பண்ணிட்டியே, உனக்காக தான் நான் வந்திருக்கேன், உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே திருப்பதிக்கு வந்து இவ சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏற்கனவே பெண்கள் விஷயத்துல வீக்கா இருக்கும். பொண்டாட்டி வந்து இது மாதிரி பேசவும் இவனுக்கு அப்படியே வந்து பொண்டாட்டி மேல ஆசை வந்துடும். அதனால அவன் டைவர்ட் ஆயிருவான். கரெக்டா அந்த டைம்ல வெளியில என்ன நடக்கும்னா, ஏதோ ஒயர் கனெக்ஷன் லூஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இபில வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. செக் பண்ணிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த மெயின் இபி லைனை ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆஃப் பண்ணவுமே அந்த கோயில்ல ஓடிட்டு இருந்த பாட்டு சவுண்ட், அதாவது அந்த மந்திரம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அது வந்து ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆனோடனே இவனுக்கு வந்து இவங்க எல்லாருமே வந்து இவனை ஏமாத்துறாங்கிறது தெரிஞ்சு போயிரும். அந்த ஃபிக்ஸ் அந்த குழந்தை வந்து திடீர்னு அந்த குழந்தையோட உடம்புக்குள்ள இந்த திருப்பதியோடைய ஆவி பூந்துரும். திருப்பதியோடைய ஆவி பூந்து ஒரு ரம்பத்தை கையில எடுத்துட்டு வந்து தன்னுடைய மனைவியான ராதாவுடைய தலையை அப்படியே 2ஆ வெட்டிடுவா. வெட்டினோடனே அந்த தலையை எடுத்துக்கிட்டு அந்த குழந்தை ரயில்வே ட்ராக் வழியா வரும் தெரியுமா. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சீன்ல பார்த்தா இல்லையா, ஒரு சின்ன குழந்தை யூனிஃபார்ம்ல வந்து ஒருத்தியோட தலையை கொண்டு வரல. அது வேற யாருடைய தலையும் இல்லை, இந்த திருப்பதியோடைய வைஃபான ராதாவுடைய தலையை தான் அந்த குழந்தை யூனிஃபார்மோட கையில கொண்டுட்டு இருக்கோம். இப்ப என்ன செய்யறதுனே தெரியாம எல்லாருமே தவிச்சிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு இது மாதிரி ஆகவுமே பைரவி என்ன சொல்றோம், உனக்கு என்னதான் பிரச்சனை, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் தர்றேன், ஊர் மக்களை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவா. பேசிட்டு இருக்கும்போது திருப்பதி சொல்லுவான், உன்னை ஒரே ஒரு வாட்டி நான் அனுபவிச்சுக்கணும்,
கொடுக்கணும், அதுக்கு நீ ரெடினா நான் வந்து இந்த ஊரை வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவா. சரின்னு இதுக்கும் ரெடி ஆயிருவா. ஊர் மக்கள் சொல்லுவாங்க, நாங்க செஞ்ச தப்புக்கு நாங்களே தண்டனை அனுபவிச்சுக்கிறோம், நீ எப்படியாவது இந்த ஊரை விட்டு போயிருமா, இந்த பாவத்துக்கும் நாங்க ஆளாக வேணாம், நீங்க போயிருன்னு எவ்வளவோ கெஞ்சுறாங்க. ஆனா பைரவி அதுக்கெல்லாம் ஒத்துக்கல. சரி என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இவ பைரவி சொல்லுவா, அந்த பாயை பார்த்து நமச்சிவாய அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பாய்க்கு புரிஞ்சிடும், அதாவது இவ சொல்ற அர்த்தம் வந்து கபால மோட்சம், அதாவது இந்த திருப்பதியோட பாடிய மண்ணுக்குள்ள இருந்து எடுத்து எரிக்கிறதா இதுக்கு ஒரே தீர்வு. அந்த டைம்ல இவ வந்து திருப்பதி வந்து டைவர்ட் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்கா அப்படிங்கறத அந்த பாய் வந்து புரிஞ்சுக்கும். பாயும் இன்னொருத்தனும் அங்க திருப்பதியுடைய உடலை மண்ணுக்குள்ள இருந்து எடுத்துட்டு அந்த கபால மோட்சத்துக்கான வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க வந்து பார்த்தா தமனா வந்து ரெடியாகி வந்துரும். ரெடியாகி வந்தானே திருப்பதி வந்து வேறொருத்தனுடைய உடம்புக்குள்ள பூந்து தமனாவை கெடுக்கிறதுக்கான, அதாவது பைரவியை கெடுக்கிறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படி அவன் ட்ரை பண்ணும்போது இவ ஒவ்வொரு வாட்டியும் நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த திருப்பதிக்கு வந்து ரொம்பவே கோபம் வந்துடும். அதனால அவளை அடிச்சு உதைக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி அடிக்கும் போது அவ ஒரு கட்டத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவா. கடைசியா அவ ஒரே ஒரு வாட்டி நமச்சிவாயன்னு சொன்னா போதும், சிவபெருமான் தோன்றிடுவாரு. ஆனா அதுக்குள்ள இவ மயக்கம் போட்டு விழுந்துருவா. அப்பதான் ஒரு சின்ன பிள்ளை வந்து, நாங்க செஞ்ச தப்புக்கு இவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீ வந்து இவங்களுக்கு எப்படியாவது உயிர் கொடு அப்படின்னோடனே வேகமா அந்த நந்திக்கு வந்து உயிர் வந்துடும். உயிர் வந்தோடனே அந்த நந்தி வேகமா போய் பைரவிக்கு வந்து உயிர் கொடுத்துட்டு திரும்பவும் கல்லா மாறிடும். உயிர் கொடுத்தோடனே கடைசியா ஒரே ஒரு வாட்டி தான் இருக்கும். அந்த நமச்சிவாயவை இப்ப பைரவி வந்து சொல்லிடுவா. சொன்னோடனே நேரா சிவபெருமான் தோன்றிடுவாரு. சிவபெருமான் தோன்றி அவருடைய சூலாயுதத்தை பைரவிக்கு இப்ப கொடுத்துருவாரு. கொடுத்தோடனே அந்த சூலாயுதத்தை வச்சு திருப்பதிய இவ வந்து சம்ஹாரம் பண்ணிடுவா. இந்த சைடு அந்த பாய் அவனுடைய உடலை வந்து தோண்டி எடுத்து அவனுக்கு எரிச்சு கபால மோட்சம் அனுப்பிடுவாங்க. இப்ப வந்து திருப்பதியுடைய ஆன்மா சாந்தி அடைஞ்சிரும். இப்ப வந்து அந்த ஊர் மக்களும் இவனுடைய தொல்லையிலிருந்து, அதாவது இதுக்கு முன்னாடி இவனால தொல்லை ஏற்பட்டுச்சுன்னா இப்ப இவ்வளவு நாளா இவளுடைய திருப்பதியினுடைய ஆன்மாவால தொல்லை ஏற்பட்டுச்சு. இப்ப எல்லாத்துல இருந்து அவங்களுக்கு விமோச்சனம் கிடைச்சிருது. இதுதான் இந்த ஒத்யலா 2 கதையா அமையுது.